ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற நியதி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவாக இருக்கிறாப்புல. இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸாலேயே கிராக் பண்ண முடியாத கேசஸ் எல்லாத்தையும் பார்த்த 10 நிமிஷத்தில் இவரே கிராக் பண்ணி முடிச்சிருவாப்புல. இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற அளவுக்கே சொல்லிடுவாப்புல. அந்தளவுக்கு ஒரு புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவர். ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒரு க்ரைமில் போய் மாட்டிக்கிற. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு புது டீமு, சின்ன டீமு பண்ண ஒரு படம். இது கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு க்ரைம் த்ரில்லரு இல்லை க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு கதையை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அதுலேயும் கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்தில் கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தை படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு தடவைக்கு 2 தடவை எப்படி ஒரு கேஸை இவர் அழகாக கிராக் பண்ணுவாப்புல, 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறாப்புல அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அந்த கேரக்டரை ரொம்ப கிளியராகவே ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. இதனாலேயே இவர் போய் அடுத்து இவருக்கு தெரியாமல் ஒரு கேஸில் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கும்போது, இப்போ இவர் தான் பெரிய தில்லாலங்கடியாச்சே, நம்மால் எப்படி இதை வெளியே வர போகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்குள்ளே டிஃபால்ட்டாக கிளப்பி விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நவீன்குமார் அவர் தான் டேரக்டரு, ப்ரொடியூசரு, அவர் தான் படத்தில் ஹீரோவாகவும் பண்ணியிருக்காப்புல. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்காரு பெர்ஃபார்மன்ஸில். அதே மாதிரி இவர் கதாபாத்திரம் போக இன்னொரு 3 கதாபாத்திரங்கள், சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்குது. ஒன்று தேனி முருகன், இன்னொன்று பிச்சைக்காரன் மூர்த்தி, 3வது அஞ்சனா பாபு. இந்த 3 பேரும் கொடுத்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு தேனி முருகன் அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. அதை நான் அதிகமாக பேச முடியாது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து அந்த காட்சியில். ஜாக் வாரியருடைய மியூசிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட உண்மையாக இந்த கதைக்கு பதபதைப்பான தருணங்கள் அப்படின்னு அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போனது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அதுவுமே நிச்சயமாக அந்த படத்திற்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் உண்மையாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதைக்களமாக பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துடைய கதை தான் இது. ஆனால் அது சொல்லப்பட்ட விதத்தில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் ஆக்சுவலி இதில் தேனி முருகனுடைய கதாபாத்திரம் ஒரு கட்டத்தில் ஹீரோவை பார்த்துட்டு ஆட்டோவில் ஏறி திருப்பி ஜகா வாங்கி ஓடும். அந்த சீனை அவங்க அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருக்க வேண்டாமோ, அதனாலேயே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக பின்னாடி மாறி போச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது ஒருத்தரை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு அது அங்கே வரும்போதே லைட்டாக ஒரு சின்ன ஃபீல் ஒன்று வந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரைண்ட்டு அப்படிங்கிறது மேக்கிங்கில் எப்பயுமே தெரிஞ்சு போகும் இந்த சின்ன படங்களுக்கு. அதே பிரச்சனை இந்த படத்துலையும் உண்டு. இந்த டீமை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக பட்ஜெட் இன்னும் பெருசாக இருந்திருந்தது அப்படின்னா இதை விட பெட்டராக டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படத்தையே இன்னும் சூப்பராக இந்த டீமால் கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஏன்னா மேக்கிங்கில் இவங்க ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. அது பட்ஜெட் இல்லாதனால தானே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். ஒரு சுவாரஸ்யமான கதைக்கலாம், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான திரைக்கதையில் சொல்லி மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தூக்கி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டரான படமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலி ஒரு சில விஷயங்கள் உண்மையாக அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் அப்படி போர்ட்ரே பண்ணாமல் ஸ்மார்ட்டாகத்தான் காமிச்சிருக்காங்க. அதனால் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.